இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் அது இப்போ யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேற்குலக நாடுகளுக்கு சரியாக இருக்கும். அது எப்படி மேற்குலக நாடுகளுக்கு சரியாக இருக்கும்? இந்த நேரம் ரஷ்யா அவங்களுடைய F-16 உக்ரைனுடைய F-16 எங்கெல்லாம் நிறுத்தப்பட்டிருந்ததோ அந்த ஏர்பேஸ்லாம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு பவர் ஸ்டேஷன் இருக்கோ அந்த பவர் ஸ்டேஷன்லாம் நொறுக்குறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மிசைல்ஸ், 100க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், அது கூடவே பாம்பர் விமானங்கள், இதெல்லாம் வச்சு ஒரு ஹியூஜ் அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக நடத்தியிருக்காங்க. இவ்வளோ நாள் சாதாரணமாக ரஷ்யா எப்பா என்ன 4 ஏரியாவை அங்கே மட்டும் அடிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க உக்ரைன் கொடுத்த குடைச்சல், பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட தோல்வி, அதன் அடுத்தடுத்த நேரங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாட்டி மேற்குலக நாடுகள் வெளியிட்ட செய்திகள், புட்டின் அவர்களுடைய கோபம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய எதிர்த்தாக்குதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஹெவி லாஸை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரிக்கையை வைக்கிறார், உதவுங்கள் ஐயா, உதவுங்கள். யார் உதவ போகிறாங்க? ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை எப்படி வெற்றி அடைந்தது? ரஷ்யா அதை எப்படி ஜெயிச்சாங்க? அடுத்ததாக ரஷ்யா எந்த மாதிரியான தாக்குதலை உக்ரைனில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க எங்களுடைய நட்பு நாடுகளே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க உக்ரைன். ஸோ உக்ரைனுக்கு நிறைய நட்பு நாடுகள் இருக்காங்க. உக்ரைனுக்கு உதவுறதுக்குன்னே ஒரு 55 நாடுகளுடைய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதை உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது என்றால், ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக ஒரு முடிவை எடுத்து அதை உக்ரைன்ட்ட சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அந்த கூட்டத்துக்கு பொதுவான நம்மளாம் இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய நண்பர்களை இணைத்து நம்ம மூவிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டால் 10 நண்பர்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் வகையில் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். எல்லா கவர்மெண்ட்ஸையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கான பொதுவான ஒரு தளத்தை உருவாக்கி அந்த தளத்தில் உக்ரைனுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் உக்ரைன் கான்டாக்ட் குரூப். அப்போ இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் 55-60 நாடுகள் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த நண்பர்களிடம் இன்னைக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எங்களுக்கு நீங்கள் எப்போ உதவ போகிறீங்க? இப்போ உதவலைனா இதுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம். சரியாக யோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இதுதான். இந்த தருணத்தை விட்டுட்டா இனிமேல் முடிவு எடுத்துட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யா இவங்களுடைய இப்போது நடக்கும் போர் அப்படிங்கிறது கிடையாது. இனி ரஷ்யா எப்படி தாக்குதல் செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் கூட. மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் யூரோப்லையும் இந்த யுத்தம் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எங்களுக்கு கூடுதலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க, எங்களுக்கு கூடுதலான F-16 விமானங்கள் தாங்க, எங்களுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ உக்ரைன் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. இந்த கோரிக்கை உடனடியாக ரஷ்யாவினுடைய தாக்குதலை நிறுத்துமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உலக நாடுகளிடையே ஏற்படுத்துவதற்கான கோரிக்கையாக நாம் இதை பார்க்கலாம். உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் குலிபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலிபா அவர்கள் என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? ஆக்ட் நவ் நாட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதே ஆக்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஏதாவது எங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் தேடித்தாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கான அந்த தடையை வெளியில் எடுங்க. அந்த தடை இல்லை இருக்கிறனால தான் எங்களுக்கு நிறைய நாடுகள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தரமாட்டுக்காங்க. ஸோ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரஷ்யாவினுடைய ஏவுகணையை அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சு எங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத உக்ரைன் செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய வெப்பன், உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், ஈவன் செக் குடியரசாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெப்பன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. இந்த வெப்பன்ஸ் யாருடையது, எங்கேருந்து வந்திருக்கு, யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வெப்பனுக்கு உள்ளேயும் இருக்கும். அதில் சின்ன ஒரு டிவைஸ் கூட, ஒரு ரா மெட்டீரியலை வச்சு கூட யாரால் கண்டுபிடிக்க முடியும், ஒவ்வொரு நாட்டாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ உக்ரைன் இந்த மாதிரியான ஒரு வெப்பனை லாங் ரேஞ்ச் வெப்பனாக உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யாவுக்குள்ளே வந்து விழக்கூடிய ஒரு வெப்பன் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்து, அந்த வெப்பன் ஒருவேளை அமெரிக்காவினுடையதுன்னா அமெரிக்கா எங்களுக்கு எதிராக போர் தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லிடலாம்? ரஷ்யா சொல்லிடலாம். அதுக்கு பயந்துட்டு தான் அமெரிக்கா, நேட்டோ நாடுகள் லாங் ரேஞ்ச் வெப்பன் உனக்கு நாங்கள் தரமாட்டோம், நீ ரஷ்யாவினுடைய டெரிட்டரிக்குள்ளேயே அனுப்பிடுவ, ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன், மிடில் ரேஞ்ச் வெப்பன் வேணா தரோம், அது உன்னுடைய டெரிட்டரிக்குள்ளே விழுந்துரும். ஏன்னா ரஷ்யா வந்து இப்போது உக்ரைனை கொஞ்சம் பிடித்து எடுத்து விட்டார்கள். அந்த 4 பாகங்களை பிடித்து வச்சுட்டாங்கல்ல, அதுக்குள்ளேயே வேணா யுத்தத்தை போட்டுக்கோ, நான் வெளியில் யுத்தத்துக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கர்ஸ்க் ரீஜனில் இப்போ இன்வேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த இன்வேஷனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத யார் கவனிச்சிட்டு இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா கவனிச்சிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த இன்வேஷன் அப்போ அவங்க அங்கே நடத்தக்கூடிய வெப்பன் அது வந்து பெருசாக பிரச்சனையாக வராதா விக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த இன்வேஷன் அப்படிங்கிறது செய்திருப்பது உக்ரைனுடைய வீரர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈவன் ரஷ்யாவுக்கும் தெரியும். அப்போ இந்த இன்வேஷனுக்கு ஒரு 1000 இல்லாட்டி ஒரு 3000 4000 உக்ரைன் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த உக்ரைன் வீரர்கள் உள்ளே கொண்டு போகிறது எங்கேருந்து வேணாலும் ஆயுதங்களை திருடி கொண்டு வந்திருக்கலாம், இல்லை பிளாக் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் என்ன செய்வாங்க, வாதாடுவார்கள். ஸோ அங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எந்த வெப்பனை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதற்காக நேட்டோவினுடைய வெப்பன்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் ரஷ்யா கொடுத்துட்டாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நேரடி இந்த யுத்தத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பது உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஆனால் ஒரு வெப்பன் பறந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஏர்ஸ்பேஸுக்குள்ளே லாங் ரேஞ்ச் வெப்பனை உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா பறந்து வருது. அப்படி பறந்து வர்றது எந்த ஏர்பேஸ்லேருந்து வேணாலும் வரலாம், எந்த நாட்டிலேருந்து வேணாலும் வரலாம். அதனுடைய ஒரிஜின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அந்த வெப்பனை ஐடென்டிஃபை பண்ணி நீ எனக்கு எதிராக போர் தொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரிஜின் எங்கேருந்து வருதுன்னு தெரியும், எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், அவங்க எப்படி காய் நகர்த்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவுக்கு தெரியுதுனால தான் கூடுதலாக ரஷ்யா என்ன சொல்கிறது இல்லை, அமெரிக்கா நீ யுத்தத்தை கொடுத்துட்ட, இல்லை நீ ஆயுதங்களை கொடுத்துட்ட, அதனால் நீ தான் இந்த யுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நேரடியாக நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு நாடு வாண்டடாக போய் இந்த ரஷ்யா கூட நேரடி யுத்தத்தில் விழுறதுக்கு தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. சரி, எந்தெந்த இடத்துல இவங்களை தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கான மேப் ஏதாவது இருக்கா விக்கி அப்படின்னு கேட்டால் இருக்குது. கிட்டத்தட்ட 60 ரீஜனில் இவங்களுடைய தாக்குதல் நடந்ததற்கான ஒரு வீடியோ அதனுடைய மேப் வைஸாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். யூரோப்பியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ரஷ்யாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மை விட ரொம்ப கூடுதலாக இருக்காங்க. ஏர் சுப்பீரியாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஏர் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே உக்ரைனை விட ரொம்ப கூடுதலாக இருக்குது. F-16 வந்த உடனே இது எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் அப்படின்னு நினைச்சாங்க. F-16 நிப்பாட்டி வச்சிருந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு வீடியோவை உக்ரைன் நேற்று வெளியில் விடுறாங்க. அந்த ஏர்பேஸில் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய F-16 அந்த வீடியோ வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்குது. எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் அந்த F-16 நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தோ அதே இடத்துல அவங்களுடைய தாக்குதல், ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருந்தது. தேங்க்ஸ் டு உக்ரைனுடைய கமாண்டர் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா நீ அனுப்பின அந்த வீடியோவில், நீ வெளியிட்டிருந்த வீடியோவில் F-16 எங்கே இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். அப்படி பார்த்ததுனால தான் இந்த இடத்த எங்களால் அடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு செகண்ட் கிடைக்கக்கூடிய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தது மாதிரி ரஷ்யா திரும்ப அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய பயம் அதிகரிக்கிறது. ஒருவேளை இது நம்ம கையில் நிற்காதோ, இப்படியே கியூவிலிருந்து 60 லொக்கேஷன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும் நிறைய பவர் செக்டார்ஸ் இல்லாட்டி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு உக்ரைனுடைய ஒரு ட்ரோன் ரஷ்யாவுக்குள்ள வந்து ஒரு 38 மாடி கட்டிடத்தை வந்து மோதுது. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஷாக், என்னடா இது, உக்ரைனுடைய ட்ரோன் இங்கே வந்தே வந்துருச்சா, 38 மாடிகள் இருக்கக்கூடிய பில்டிங்கில் வந்து இப்படி வந்து மோதுகிறதே அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய நெகட்டிவிட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரஷ்யாவினுடைய பாம்பர் விமானங்கள் எல்லாமே களமிறக்கப்படுகின்றன. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் இன்னும் வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீரியத்தை தாங்கக்கூடிய வல்லமை உக்ரைனுக்கு இல்லை. இவ்வளோ நாள் ஒரு 4 ஏரியாவில் நடந்துட்டு இருந்த யுத்தத்தை உக்ரைன் முழுவதுமாக பறந்து விரிக்க ஆரம்பித்திருக்கிறது ரஷ்யா. இதில் இப்போ பெலரஸுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உக்ரைன் பெலரஸினுடைய பார்டரில், உக்ரைன் பெலரஸ் பார்டர் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை உடனடியாக நீங்கள் திரும்ப எடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. அப்படி வைத்ததற்கு அவங்க இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, ஒருவேளை ரஷ்யா எங்கள் மேலே கூடுதலான தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னா பெலரஸ் சீக்கிரமாக எங்கள் நாட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணிடுவாங்க. எனவே தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை பின்வாங்க சொல்கிறோம். எங்கள் இராணுவமும் பெலரஸை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெலரஸுக்கு எதிரான ஒரு மேப் யார் ரெடி பண்ணி வச்சிருக்கா, இதே உக்ரைன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட்டை அழிப்பதற்கு என்னென்ன ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் உக்ரைன் தெளிவாக பெலரஸுக்கு எடுத்து கூறியிருக்கிறது. இதே பெலரஸ் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தார், எங்கள் நாட்டுக்குள்ளே நீ எவனாவது வந்தீங்கன்னா நேட்டோ வெப்பன்ஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் அணு ஆயுத போராக இதை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லா இடங்களிலுமே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான். எப்போ அது பெருசாக ஒரு பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது தெரியலை. யார் யார் ரெட்லைனை வச்சுருக்காங்க, யார் யார் ரெட்லைனை கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ரஷ்யாவினுடைய ரெட்லைன் என்ன அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனாக இருக்குது. உக்ரைனுடைய ரெட்லைன் அதை அடித்து பல நாள் ஆயிருச்சு, ரெட்லைனை மீறி நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியலை. இதோ இப்போ உக்ரைன் படாத பாடுபட்டு வருகிறது. அமெரிக்கா இதற்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்களா, இல்லை மறுபடியும் அமெரிக்கா வேடிக்கை மட்டும் பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 18 ரீஜன் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. 60 லொக்கேஷனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க.
அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத வியூகத்தில் பார்த்துலாம். அப்போ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.